ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா படைப்பாக்க யுக்திகள். எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். முதல்ல உவமை. இந்த உவமையை பற்றி ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பாகும். நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் உவமை. ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு கூறுவது, அதாவது தெரிந்தவற்றை வைத்து தெரியாதவற்றை ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை. ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பாகும். தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது. மொழி தோன்றிய அன்றே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும். எப்போ மொழி தோன்றிச்சோ அப்போவே உவமையும் தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்தை சொல்கையில் கேட்போர் மனதை ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற உவமைகளை பயன்படுத்தினர். அதாவது ஈஸியாக புரியறதுக்காக இந்த உவமையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒப்பீடுகளை வைத்து கூறுறாங்க. ஒப்பீடாக சில எடுத்துக்காட்டு சொல்லி போகிறாங்க. இந்த உவமை பார்த்திங்கன்னா வினை, பயன், உரு, மெய் என்று இந்த உவமை பார்த்திங்கன்னா 4 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வினை, பயன், வடிவம், உரு என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்பர் தொல்காப்பியர். உவமை 4 அடிப்படையில் தோன்றுன்னு சொல்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியர். அதுதான் வினை, பயன், வடிவம், உரு. உருனா நிறம். வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகைப்பெற வந்த ஊம தோற்றம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தொல்காப்பியர். இது தொல்காப்பியம். ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வினை, புலி போல பாய்ந்தான். வினை என்றால் தொழிலை குறிக்கும், அதுதான் வினை. புலி போல பாய்ந்தான், எங்கே பாய்ந்தான் என்றது தான் தொழில். மலை போல கொடுக்கும் கை, இது பயன், அதாவது உதவி செய்கிறது தான் பயன். அதாவது மலை போல கொடுக்கும் கை, அதாவது உதவி செய்கிறது சொல்கிறாங்க, இது பயன். துடி போலும் இடை, இது வடிவத்தை சொல்கிறாங்க. துடி அப்படின்றது உடுக்கை போன்ற இடை. அடுத்து தளிர் போலும் மேனி, இங்கே நிறத்தை சொல்கிறாங்க. தளிர் என்பது ஒரு பசுமை நிறத்தை குறிக்கும். தளிர் போலும் மேனி, இதுதான் இந்த 4 வகை. கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதில் கண்ணன் உவமேயம். புலி பார்த்திங்கன்னா உவமானம், போல என்பது உவம உருபு. உவமேயம்னா அதான் பொருள். அடுத்தது பார்ப்போம். பாய்தல், புதுத்தன்மை. இந்த 4 உறுப்புகள் உவமையை அமைகின்றன. ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் உவமையே எளிதும் தொன்மை மிக்கதாகவும் உள்ளது. ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் பார்த்திங்கன்னா உவமையை பயன்படுத்துகிறாங்க. சங்க பாடல்களில் பெரும்பாலும் ஊமை அணியே இடம்பெற்றுள்ளது. சங்க பாடல்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஊமை அணியை பயன்படுத்தியிருக்காங்க. பிற அணிகள் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஊமை அணி தான் சங்க பாடல்களில் அதிகமாக இருக்குது. சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியர்களின் பெயர் தெரியாத போது அப்பாடலில் உள்ள ஊமையை கொண்டே பெயர் சூட்டினர். சங்க பாடல்களில் பார்த்திங்கன்னா அந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. அதற்கு ஊமையை வச்சு அந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு சொல்லிடுவாங்களாம். செம்புல பெயல் நீரார், தேய்ப்பொறி பழங்கயிற்றினார், அணிநாடு முன்றிலார் என்பவை அப்படிப்பட்ட பெயர்கள். இந்த பெயர்கள் எப்படி பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த பாடலில் இருக்க ஊமையை வைத்தே அதன் ஆசிரியர்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஔவையார் அதியமானுக்கு எழுதியிருப்பாங்க. அதியமானை பற்றி. ஊர்க்குருமாக்கள் வெண்கோடு கழாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிர் போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துன்னரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னா தோற்கே. இது எந்த பாடல் பார்த்திங்கன்னா புறநானூறு. அதியமானுக்காக ஔவையார் எழுதுகிறாங்க. இந்த பாடல் பொருள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஆற்றுல குளிக்கும்போது கூட யானையும் குளிக்கும்போது அந்த யானை கூட பொதுவாக எல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த யானைக்கு சினம் கோவம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் யாருமே போக முடியாது. அந்த மாதிரி தான் அதியமானோ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஔவையார் அதியமானின் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக சுருங்கிய அடிகளில் அழகாக புனைகிறார். குளத்தில் ஒரு சிறு பிள்ளைகள் யானை மீது நீர் நிறைத்தும் வெண்கும்புகளை கழுவியும் விளையாடுவர். ஜாலியாக யானை கூட விளையாடுறாங்க. அதையே அந்த யானைக்கு கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே போக முடியாது. அவ்யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன் தான். பரிசிலருக்கு இனியவன், பகைவருக்கு இன்னாதவன். யானை பற்றிய உவமை இப்பாடலுக்கு உயிரூட்டுகிறது. இங்கே யானையை ஊமையாக காட்டியிருக்காங்க. அடுத்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது. இந்த புது கவிதையில் பார்த்திங்கன்னா எல்லா அடிகளிலும் ஒரு உவமை இருக்குது. இந்த பாட்டுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, கண்ணீரை துடைத்த போது உன்னோட முகம் இருண்டு விட்டது. அதாவது வானத்தில் இருக்க நட்சத்திரங்களாக எடுத்தால் எப்படி இருண்டு போயிருமோ அந்த மாதிரி உன்னோட கண்ணீரை துடைத்த போது உன்னோட முகம் இருண்டு போயிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு ஊமைக்கும் பாட்டு ஒன்று இருக்குது. வினை ஓமை. அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது. இது கல்வியை பற்றி இருக்குது இந்த பாட்டு. அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு பார்த்திங்கன்னா ஆணியை போல் அறையப்படுகின்றதான். அதாவது படின்னு சொல்லிட்டு மனப்பாட முறையை சொல்கிறாங்க. ஆணியை போல் அறையப்படுகின்றது. இங்கே இந்த அறையப்படுகின்றது தான் இங்கே வினை. அடுத்து பயன் ஓமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. இங்கே பார்த்திங்கன்னா காதல். ஒருவனுடைய வாழ்வு வறண்டு போயிருக்கு. ஒரு பெண் வந்ததால் அங்கே செம்மையாகுது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ அப்படின்னு ஒரு பயனை குறிக்கிறாங்க. மழை எப்படி நம்மளுக்கு பயன் தருதோ அந்த மாதிரி இங்கே பயன் ஊமை. அடுத்தது மெய் ஊமை. சுருங்கிய குடை போல தோன்றும் அசோக மரம். இங்கே அசோக மரத்தின் தோற்றத்தை பற்றி சொல்கிறாங்க. இது வடிவம். அடுத்து உரு ஊமை. சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது ஆகிய கவிதைகளில் ஊமை தோன்றும் களங்கள் வெளிப்பட்டுள்ளன. இது பார்த்திங்கன்னா நிறம். அடுத்து பார்க்கும்போது உருவகம். இதோட ஊமை முடியுது. இப்போ உருவகம். ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் போது அங்கே உருவகம் அமைகிறது. ஊம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதிலும் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். உருவகத்தில் பார்த்திங்கன்னா ஊம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். அந்த வகையில் ஊமை தொகையாகி உருவகமாக ஆயிற்று. ஊமை பார்த்திங்கன்னா ஊமை தொகையாகி அடுத்தது உருவகமாக மாறுதான். உவமையும் ஊமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது தான் உருவகமாகும். உவமையும் உவமைக்கப்படும் பொருளும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவகம். உருவகத் தொடரில் உவமேயம். அதாவது உவமைக்கப்படும் பொருள் முன்னும் அதை காட்டப்படும் பொருள் பின்னுமாக அமையுமா. உருவகத்தில் பார்த்தீங்கன்னா உவமேயம், அதாவது உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். உவமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகமாகும். உவமையின் செறிவார்ந்த வடிவம்தான் உருவகம். தாமரை போலும் முகம் என்ற உவமை செறிவூட்டப்பட்டு முகத்தாமரை என உருவகத்தை உருவகப்படுத்துகிறது. முகத்தாமரை என்ற உருவகத்தை உருவாக்குகிறது. உவமையை விட உருவகம் ஆழமானதான். உவமையை விட உருவகம் ரொம்ப ஆழமானது. உவமை அணியில் உவமானமும் உவமேயமும் உவமை அணியில் பார்த்திங்கன்னா உவமானமும் உவமேயமும் வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். உருவகத்தில் பார்த்திங்கன்னா இரண்டும்
ஒன்றே என்ற உணர்வு கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஊமை அணியில் பார்த்திங்கன்னா ஓமானமும் ஊமேயமும் வேறு வேறு என்ற எண்ணம் இருக்குமா? ஆனால் உருவகத்தில் பார்த்திங்கன்னா இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு கிடைக்கிறது. தீ போல் சினம், இது ஊமை. இதே பார்த்திங்கன்னா சினத்தி என்பர், இதுதான் உருவகம். அதாவது ஒரு அழுத்தம் வருது பார்த்திங்கன்னா, சினத்தி. தீ போல் சினம் என்பதை சினத்தி என்பார் பாரதியார். இந்த பாடலில் பார்த்தோம்னா ஃபுல்லாக உருவகமாக தான் இருக்குமா. பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனைவி, அவரோட காதலிக்கு எழுதியிருப்பார் இந்த பாட்டு. சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல்வாய் வைரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. இந்த பாடல் பேர் பார்த்திங்கன்னா கண்ணம்மா என் காதலி அப்படின்ற பாடலோட பேர். யார் எழுதுறாருன்னா பாரதியார். இந்த கவிதைகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உருவகம். என்னென்ன உருவகம் பார்த்திங்கன்னா, தீயின் குழம்புகள், செழும்பொன் காய்ச்சிவிட்ட ஓடைகள், தங்கத்தீவுகள், நீல பொய்கைகள், தங்கத் தோணிகள், கருஞ்சிகரங்கள், தங்க திமிங்கலங்கள், இதெல்லாம் உருவகமாக சொல்கிறாரு. பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கதிரவன் ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் தான் இதெல்லாம். அதான் இப்போ பார்த்தது தான் தீயின் குழம்புகள், நீல பொய்கைகள் எல்லாம். எப்படி ஓமையில் 4 வகையாக பிரியுதுன்னு பார்த்தோம், அது மாதிரி உருவகத்துலேயும் 4 வகையை பிரியும். வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ உருவகம், உருவகம். முதல்ல வினை. என்ன வலை பின்னும் மூளை சிந்தி, என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி. இங்கே பின்னுங்கிற வினையை குறிக்கும், அதாவது சிந்தனை. என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி சிந்தனை குறிக்கிறது. அடுத்து ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ அப்படின்னு இங்கே கதிரவனை சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயன் உருவகம். நீல வயலின் நட்சத்திர மணிகள் எதை சொல்கிறாங்கன்னா, வானமும் விண்மீன்களையும் சொல்கிறாங்க. நீல வயலின் நட்சத்திர மணிகள் அப்படின்னு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய், அதாவது வடிவம். மழை கிழவியின் நரைத்த கூந்தல், மழையோட கூந்தல் எது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே அருவியை சொல்கிறாங்க. மழையோட கூந்தல், அதாவது நரைத்த கூந்தலாக அருவியை சொல்கிறாங்க. இது வந்து நிறம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளுரை ஓமம். கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஊமைப்படுத்துவதுதான் உள்ளுரை உவமை என்பர். கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அதை பார்த்திங்கன்னா அகமாந்தரின் மன உணர்வுகளுக்கு ஏற்ப சொல்கிறது தான் உள்ளுரை ஓமம். உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறியான். உள்ளுரை ஓமை என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி தான் உள்ளுரை ஓமம். அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்காக அமைந்து கொள்ளும் வடிவமாக இதை கருதுகின்றனர். இதை பார்த்திங்கன்னா வெளிப்படையாக கூறாமல் நாகரிகம் கரைந்து மறைத்து கூறுவதாக இது அமைந்திருக்கும். இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருள்களின் காட்சி இயற்கை புனந்துரைகளாக மட்டும் நின்றுவிடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்தெழும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் உள்ளுரை அமையும். அடுத்து ஓவியம், சிற்பம் முதலிய நுண்கதைகளிலும் குறிப்பு பொருள்கள் உண்டு. ஆனால் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றலுடையதாம். கவிதைகளில் வர குறிப்பு பொருள்கள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றலுடையது. இந்த ஓவியம், சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருட்கள் உண்டு. ஆனால் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று. இந்த சிற்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே குறிப்பு பொருள் கிடையாது, இருக்குது. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் விளங்குமான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் சிற்பத்தில் இருக்க குறிப்பு பொருள்கள்லாம்.
ஆனால் கவிதைகளில் இருக்க குறிப்பு பொருள் பார்த்திங்கன்னா காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் உடையது. எனவே கருப்பொருள்கள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை உவமம் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகுமா? இவர் உள்ளுரை உவமை பார்ப்போம். தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக பெருகுன்று கீழார் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளுரை உவமம் இருக்குது. அது தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுறாங்க. ஈயல் புற்றத்து இரம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாட்கங்கூல். என்ன பாடல் பார்த்திங்கன்னா அகநானூறு. ஆசிரியர் யாருன்னா பெருங்குன்றூர் கீழார். இந்த பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா, தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகின்றான். அவ்வேளையில் பசியுடன் அலையும் கரடி ஒன்று ஈசல் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்கிறது. ஒரு கரடி வருது நடுவில், அது பார்த்திங்கன்னா அந்த புத்துக்கள் கையை விட்டு ஈசல் இருக்கான்னு பார்க்குது. அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பினை கரடி அறியவில்லை. கரடியின் நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றன. ஈசல் இருக்கான்னு சொல்லிட்டு புத்துக்களை கைவிட்டு பார்க்குது. அது இங்கே இருந்த பாம்பு மேலே அந்த கரடியோட நகங்கள் பட்டு அது பார்த்திங்கன்னா வலியால் துடிக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கரடியின் செயலும் பாம்பின் துன்பத்தையும் காட்டுறாங்க. ஆனால் உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு. இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருந்துவதை இப்பாடல் தெரிவிக்கிறது. கரடி தலைவனுக்கும் பாம்பு பார்த்திங்கன்னா தலைவிக்கும் குறியீடுகளாக அமைந்து உள்ளுரை உவமம் உருவாகிறது. தலைவன் இங்கே கரடியாகவும் பாம்பு தலைவியாகவும் வைத்து குறியீடுகளாய் அமைந்து உள்ளுரை உவமம் உருவாகிறது. மேலும் இப்பாடலில் உள்ளுரை உவமத்துடன் இறைச்சி பொருள்களும் அமைந்துள்ளது. இந்த பாடலில் உள்ளுரை உவமை மட்டும் இல்லாமல் இறைச்சியும் இருக்கான், உள்ள இறைச்சி பொருளும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்ப்போம். உள்ளுரை வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றுமா? உள்ளுரை பார்த்திங்கன்னா வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் தான் உள்ளுரை. அடுத்தது இறைச்சி. உள்ளுரை போன்ற இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு யுக்தியாகும். எப்படி உள்ளுரை உவமையாக இருக்கும் அது மாதிரி தான் இறைச்சியுமா. அது சொல்ல வந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லாமல் நாகரிகம் கருத்தை கூறுவது தான் உள்ளுரை உவமை. அந்த மாதிரி தான் இறைச்சியும். உள்ளுரை போன்ற இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு யுக்தியாகும். இதுவும் குறிப்பு பொருளில்தான் வருமா? இறைச்சியும் குறிப்பு பொருளில்தான் வரும். இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுவே திறத்தியல் மருங்கின் தெரியும் ஓர்க்கே அப்படின்னு யார் சொல்கிறார் பார்த்திங்கன்னா, தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்தில் சொல்கிறார். இங்கே இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படுமா? இருத்தல் என்றால் தங்குதல் என்று பொருள்படும். உரி பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சியாகும். உரி பொருள்னால் இருத்தலும் இருத்தல் நிமித்தலும் இந்த மாதிரி வரதான் உரி பொருள். இது வடமொழியினர் குறிப்பிடுகின்ற தொனிக்கு இணையானதான். இந்த உரி பொருள் பார்த்திங்கன்னா உரி பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளை இறைச்சியாகும். இந்த இறைச்சியை பார்த்திங்கன்னா வடமொழியினர் தொனிக்கு இணையானது என்று சொல்கிறாங்களாம். தொனி பார்த்திங்கன்னா அகப்பாடலிலும் வரும் புறப்பாடலிலும் வரும். ஆனால் இறைச்சி பார்த்திங்கன்னா அகப்பாடலில் மட்டும்தான் வருமா. தொனி என்பது அகப்பாடலில் வரும், புறப்பாடலில் வரும். இறைச்சி என்பது அகப்பாடல், அதாவது அகப்பாடலில் மட்டுமே வருமா இறைச்சி. இங்கே அடுத்த ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நசைப்பெரிது உடையார் நல்கலும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேழம் மென்சினை யாம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்றே ஆரோ. எந்த நூல் பார்த்திங்கன்னா குறுந்தொகை. இதுவும் அதே மாதிரி தான் தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்ப்போம்.
கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை ஊமையாக பயன்படுத்துவார். தெரியாத பொருளை விளக்குவதற்காக தெரிந்த பொருளை ஊமையாக பயன்படுத்துவர். வெளிப்படையாக பொருள் கூறினால் அது ஊமை. ஊமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அது உள்ளுரை ஊமையா. தெளிவாக கூறினால் அது ஊமை. அந்த ஊமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அது உள்ளுரை ஊமை. குறிப்பு பொருள்களுள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். உள்ளுரை ஊமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இறைச்சி பொருள் கவிதை பொருள்களின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுகின்றன. இப்போ இந்த பாட்டோட பொருள் பார்ப்போம். தோழி தலைவிக்கு ஆள் கூறாங்க. தலைவன் விரைவில் வருவான் என தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறாள். தலைவன் செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியினை போக்குவதற்கு யாமரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈர சுவையை பருக செய்யுமா. தலைவன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு யானை என்ன பண்ணுதுன்னா பெண் யானையோட பசியை தீர்க்கிறதுக்காக யாமரத்தோட பட்டையை உரித்து அதற்கு ஈர சுவையை ருசிக்குது. யாமரம் என்பது பார்த்திங்கன்னா பாலை நிறத்தில் வரக்கூடிய ஒரு மரம் தான் யாமரம். இதுதான் பாடலின் கருத்து. ஆனால் இதில் சொல்லப்படாத குறிப்பு ஒன்று உள்ளதா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பான், உடனே திரும்பி வந்து தலைவியின் துன்பத்தை தீர்ப்பான் என்பது இதில் குறிப்பு பொருளாகும். இக்குறிப்பு பொருளை இறைச்சியாகும். இந்த குறிப்பு பொருள்லாம் இங்கே இறைச்சி. குறிப்பொருளில் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க பயன்படுகிறது இறைச்சி. சொல்லாமல் சொல்வதில்தான் கவிதை இன்பம் சிறக்கிறது. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் இறைச்சி யுக்தி பயன்படுகிறது. நீ விளையாடி மகிழும் இடத்தில் உள்ள இப்புன்னை மரம். இது அடுத்த பாட்டோட பொருள். ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். இல்லை ஃபஸ்ட்டு பாட்டு பார்ப்போம். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நம்மோடு நகையே. இது என்ன நூல் பார்த்திங்கன்னா நற்றிணை. அடுத்த ஒரு பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ விளையாடி மகிழும் இடத்தில் உள்ள இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது என்று உனக்கு தங்கை ஆனவள் என்றும் நற்றாய் என்னிடம் கூறினாள். நற்றாய் என்பவர் வளர்ப்புத்தாய். நற்றாய் என்பது பெற்ற தாய் தான் நற்றாய், செவிலி தாய் தான் வளர்ச்ச தாய். அதனால் இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாணுகிறேன். ஏனெனில் தங்கை அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா என்று தலைவி தலைவனிடம் கூறினாள். இந்த தலைவியோட அம்மா பார்த்திங்கன்னா இந்த மரம் உனக்கு தங்கை முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. தலைவி தலைவனிடம் சொல்கிறாங்க, இந்த மரம் பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சி முறையாகுது. தங்கை முன்னாடி நான் காதலுடன் பேசுவது முறையாகுது என்று தலைவனிடம் தலைவி சொல்கிறாங்க. அதே இந்த பாடலோட பொருள். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே. நுவ்வை என்றால் தங்கை என்று பொருள். புன்னையது சிறப்பே அம்ம நானுதம் நும்மோடு நகையே. இப்பாடலில் நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்னும் குறிப்பு பொருளும் தலைவியை தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளன. இக்குறிப்பு பொருள் தான் இங்கே இறைச்சியாக கருதப்படுது. இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.